சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இந்த பிரியாணி வரிசையில ஒரு டஃப் கொடுக்குற மாரி ஒரு பிரியாணி பார்க்குவோமா? அதுதான் நம்மளோட இந்த எக் பிரியாணி. இந்த எக் பிரியாணிங்க நீங்க ஒரு தடவ செஞ்சு பாருங்க. இதுக்கப்புறம் இந்த எக் பிரியாணிய திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு இதோட டேஸ்ட் உங்கள விட்டு எப்பவுமே போகாது. ஒரு பாத்திரம் வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாகுற நேரத்துல நம்ம 4 முட்டை எடுத்து அவிச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த 4 முட்டையிலயும் நடுவுல லைட்டா கத்தி வச்சு கீறிக்கோங்க. இப்போ நானு முட்டையெல்லாம் 4ம் என்ன பண்ணிட்டேன்னா நடுவுல கீறி வச்சிருக்கேன். இப்போ இதுல எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நானு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3த்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை லைட்டா கிளறி விடுங்க. கிளறிட்டு அதுல இப்ப நம்ம கீனி வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அதை இதுல சேர்த்து நல்லா முட்டையில அந்த மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் இந்த மசாலாக்குள்ள நல்லாவே நம்ம வறுத்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இத 4 முட்டையும் வேற ஒரு தட்டுக்கு மாட்டி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் அதே பாத்திரத்துல இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். போடுற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்க அதே பாத்திரத்திலேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது முட்டை வறுத்த இதுதானே இருக்கு, அதனால அதே இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுல வெங்காயம், பச்சை மிளகா நான் பிரியாணிக்கு தேவைப்படுற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இதுல சேர்த்து நல்லா எல்லா வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுல 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்ப நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறின பிறகு முட்டை ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல பிரியாணிக்கு தேவைப்படுற தண்ணி நான் ஊத்திக்கிறேன். கொஞ்சமா இதுல லெமனும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் பிரியாணி அரிசி சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி அரிசியை 20 நிமிஷம் ஊற போட்டு வச்சிருக்கேன். அதை இப்போ நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்த பிறகு பொறுமையா எல்லா அரிசியும் தண்ணிக்குள்ள மூழ்கிற அளவுக்கு லைட்டா அப்படியே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இத ஒரு மூடி போட்டு வேக வச்சிருங்க. 5 நிமிஷம் அடுப்பு ஃபாஸ்ட்ல இருக்கட்டும். மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்ல வச்சிருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பு அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸும் முடிஞ்சிருச்சு. டோட்டலா 10 நிமிஷம் நம்ம அடுப்புல வச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாவே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு வெயிட் எடுத்து இப்போ நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு வெயிட் எடுத்து நம்மளோட பிளேட் மேல அப்படியே வச்சிருங்க. அதோட ஆவி உள்ள போகாத அளவுக்கு தம் போட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். நம்மளோட பிரியாணி 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம்மை மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். கல் எடுத்து முதல்ல வச்சுருங்க. பொறுமையாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட எக் பிரியாணியை பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. எக்கு, ரைஸு, நம்ம போட்ட எல்லா மசாலாவும் அது கூட சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் உங்களோட பிளேட்டில் பொறுமையாக சர்வ் பண்ணி முட்டையோட சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. எக் பிரியாணியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட HSK விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.